பொதுவாவே மேஷராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, காலையில எந்திரிச்சா நேரம் போறதே தெரிய மாட்டேங்குதுங்க. ம். சாயந்தரம் வரைக்கும் இப்படியே நேரம் போயிட்டே இருக்கு. ஏன்னா காலையில இந்த வேலை, அந்த வேலை எதையுமே புதுசா தொடங்க முடியல. நானும் போட்டு மனச போட்டு யோசிச்சு, யோசிச்சு எல்லாம் இருக்கு எனக்கு. ம். எல்லாமே இருக்கு. ஆனா மனசுல நிம்மதி இருக்கா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஸ்டின் மார்க் இருக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கு. ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்களுடைய லைன் போயிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்துட்டீங்கன்னா, சில பேர் திருமணத்துக்காக வேலைய விட்டுருப்பாங்க. ம். எனக்கு திருமணமா? இல்ல வேலையா? நான் ஆமா. வேலையில கான்சன்ட்ரேட் பண்ணா, திருப்பி திருமணம் அப்டின்னா வேலைய விட வேண்டியிருக்குமே. இந்த மாரி ஒரு குழப்பத்துல எல்லாம் போட்டு பாடா படுத்திட்டு இருந்த மேஷராசிக்கு, ஆஃப்டர் ஜூன் ம். ஓரளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நெறையா இருக்கு. பிஃபோர் ஜூன் அப்டின்னு நம்ம பார்க்கும்போது அலைச்சல் நெறையா இருக்கும். மன அலைச்சல், மன உளைச்சல்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம். நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோங்க. இங்க உட்கார்ந்திருக்கும்போது வேற இடத்துல தாட் ப்ராசஸ் போயிட்டுருக்கும். ம். இங்க இருக்கும்பொழுது வேற விஷயத்துல போயிட்டுருக்கும். கல்யாணம் ஆன பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபேமிலில இருக்கிற பிரச்சனை, இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. இத பத்திய தாட் ப்ராசஸ் வந்து நெறைய இருந்துட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள். இதுல எல்லாம் இன்னொன்னு என்னன்னா, இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு.